வடமாநில தொழிலாளர்களின் விவரங்களை சேகரிக்காத நிறுவனங்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என தனியார் நிறுவனங்களுக்கு திருவள்ளூர் மாவட்ட காவல்துறை எச்சரிக்கை ஒன்றை விடுத்திருக்கிறது. கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் சாலமன் வழங்கிட கேட்கலாம். சாலமன், காவல்துறை என்ன சொல்லியிருக்கு? முழு விவரங்களை பதிவு பண்ணுங்க. திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி அருகே சிப்காட் தொழிற்பேட்டை அருகே 3 வயது பெண் குழந்தையானது பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்டார். இந்த சம்பவம் தமிழகம் முழுவதுமே ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கக்கூடிய நிலையில காவல்துறை சார்பில் ஒரு இளைஞரை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்திருக்கிறார்கள். இந்த நிலையில தான் காவல்துறை சார்பில் ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையை மேற்கொள்வதற்காக ஒரு அறிவிப்பு ஒன்று வெளியிட்டிருக்கிறார்கள், ஒரு எச்சரிக்கையும் வெளியிட்டிருக்கிறார்கள். குறிப்பாக இந்த திருவள்ளூர் மாவட்டம் அதே போன்று பல்வேறு மாவட்டங்கள்ல வடமாநில தொழிலாளர்கள் இங்கு, அதாவது ஜார்க்கண்ட், பீகார், அசாம் போன்ற மாநிலங்கள்ல இருந்து இங்கு ஒரு ஷெட் மாதிரி அமைத்து குழுவாக அவர்கள் இங்க பணியில ஈடுபடுகிறார்கள். இதனால இந்த சம்பந்தப்பட்ட நிறுவனங்கள், அதாவது பணியில சேரக்கூடிய இந்த சம்பந்தப்பட்ட நிறுவனங்கள் யார் யாரெல்லாம் வட மாநிலங்கள்ல இருந்து இங்கு பணியாற்றுகிறார்களோ அவர்களுடைய முழுமையான விவரங்களை பெற்று வைத்திருக்க வேண்டும். குறிப்பாக ஆதார் கார்டு உள்ளிட்ட முழுமையான விவரங்களை பெற்று வைத்திருக்க வேண்டும் என திருவள்ளூர் மாவட்ட காவல்துறை சார்பில் ஒரு அறிவிப்பானது வெளியிடப்பட்டிருக்கிறது. குறிப்பாக அவர்கள் எந்த மாநிலங்கள்ல இருந்து வந்திருக்கிறார்கள், அவர்களுடன் யார் யாரெல்லாம் பணியாற்றுகிறார்கள் என்பது தொடர்பான முழுமையான விவரங்களை பெற்று வைத்திருக்க வேண்டும் எனவும், அதே போன்று இந்த ஏஜென்ட்டுகள், பல ஏஜென்ட்டுகள் வட மாநிலங்கள்ல இருந்து அவர்களை அழைத்து ஒரு நிறுவனத்துல பணியாற்றுவதற்காக வைப்பார்கள். அந்த ஏஜென்ட்டுகள் தகுந்த முறையில அந்த வட மாநிலங்கள்ல வரக்கூடிய தொழிலாளர்களோட முழுமையான ஆவணங்களும் பட்டியலையும் தயாரித்து அவர்கள் கொடுக்கப்பட வேண்டும், சம்பந்தப்பட்ட நிறுவனத்திற்கு கொடுக்கப்பட வேண்டும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த வடமாநில தொழிலாளர்கள் குறித்த ஆவணங்கள் சம்பந்தப்பட்ட நிறுவனங்கள் வைக்கவில்லை என்றால் அவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் திருவள்ளூர் மாவட்ட காவல்துறை சார்பில் ஒரு எச்சரிக்கையானதும் விடுக்கப்பட்டிருக்கிறது. மேலும் தொடர்ச்சியாக இது போன்ற பாலியல் வன்கொடுமை போன்ற சம்பவங்கள் ஏற்கனவே, ஏனென்றால் கடந்த 1 வருடத்திற்கு முன்னதாகவும் அதே போன்று தான் கும்மிடிப்பூண்டி அருகே ஒரு 10 வயது சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு அதே போன்று வடமாநில இளைஞர் ஒருவர் கைது செய்யப்பட்டிருந்தார். அந்த 1 வருடத்திற்கு பின்னர் மீண்டும் ஒரு பாலியல் வன்கொடுமை சம்பவமானது அந்த அருகே தடைபட்டிருப்பதால தகுந்த விழிப்புணர்வை அந்த பகுதிக்கு சென்று அடிக்கடி ஏற்படுத்த வேண்டும் எனவும் திருவள்ளூர் மாவட்ட காவல்துறை சார்பில் காவல்துறைக்கு ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்த அறிவுறுத்தலும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பது குறித்தான விழிப்புணர்வை அவர்களுக்கு முழுமையாக ஏற்படுத்த வேண்டும் எனவும் திருவள்ளூர் மாவட்ட காவல்துறை சார்பில் ஒரு அறிவுறுத்தலும் வழங்கப்பட்டிருப்பதாக காவல்துறை தரப்புல தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட், இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.